திடீர்னு கடவுள் என் முன்னாடி வந்து உனக்கு ஏதாவது வரம் வேணுமான்னு கேட்டார்னா எனக்கு ஒரே ஒரு வரம் கேட்பேன். எனக்கு ஒரே ஒரு ரிமோட்டு கொடுங்கன்னு கேட்பேன். அவர் ஏன்னு கேட்டார்னா, நான் பிறந்தலேருந்து இப்போ வரைக்கும் கடந்து வந்த பாதையை ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்பேன். அப்போ ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது என்னோடய ஸ்கூல் டேஸோடு நான் பாஸ் பண்ணி வச்சுட்டு நான் இதிலே பாஸ் பண்ணிட்டு இந்த உலகத்திலே நான் இருக்கணும்னு கேட்பேன். அதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணக்கூடாது, பாஸ் எடுத்து விடக்கூடாது, அப்படியே இருக்கணும்னு நான் கேட்பேன். எனக்கு அந்த வரம் மட்டும் கொடுத்துருங்கன்னு கேட்டுருவேன். நான் ரொம்ப அழகான லைஃப்ங்க. ஸ்கூல் டேஸ்லாம் ரொம்ப அழகான லைஃபு. எனக்கும் வயசாகாது, அம்மா அப்பாவுக்கும் வயசாகாது. ரொம்ப ஜாலியாக கல்ல கபடம் இல்லாத வயசுங்க. நல்லா வெளியில் இப்போல்லாம் இண்டோர்லேயே பிள்ளைங்க உட்காந்துட்டு மொபைல் நோண்டிகிட்டு உட்காந்துங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. 80s கிட்ஸ். நான் 1982 பிறந்தேன். வெளியில் தான் ஆட்டம் போடுவோம் நாங்கள். சில்லிக்கூடு, கொக்கோ, என்னென்னமோ விளையாட்டு. இது புளியங்கொட்டை சீசன் வந்தால் எத்துக்காய், நாடு, அப்புறம் நிறைய விளையாட்டு விளையாடுவோம். ரொம்ப அழகான ஒரு லைஃபு வந்து அதுலேயே அப்படியே பாஸ் பண்ணி வச்சுருவேன். அது ரிலீஸே பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ரொம்ப அழகான வாழ்க்கை. கிராமம் நான் வேறு ரொம்ப மறக்கவே முடியாது எதையும். இப்போல்லாம் பிள்ளைங்களாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு வெளியில் காலமும் அந்த மாதிரி இருக்குங்க. பிறந்த பொம்பளை பிள்ளைய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு லைஃபு கிராமத்து வாழ்க்கை. இப்போல்லாம் அப்படி கிடையாது. காலத்தை சொல்லி நம்ம ஒரு போதனமும் இல்லை. இப்போ அந்த மாதிரி இருக்குது. பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் இப்போல்லாம் சேஃப்டி. அப்போல்லாம் அப்படி கிடையாது. அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் வெளியில் விட்டுட்டு எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஒரு பாலியல் இது எதுவுமே கிடையாது. இப்போல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு சேஃப்டியாக எங்கே கேமரா இருக்குங்கிற மாதிரி இப்போ இருக்குது. நிலமும் அந்த மாதிரி இருக்குது. அழகான லைஃப்புங்க கிராமத்து லைஃபு உண்மையாலுமே. இப்போ பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விளையாடி அதுவே டிப்ரெஷன், மென்டல் டிப்ரெஷன் ஆகுதுங்க. இர்ரெகுலர் பீரியட் வருது பிள்ளைங்களுக்கு. இப்போயே சின்ன பிள்ளைங்களுக்கு தைராய்டு வருது, இளநரை வருது. அப்போல்லாம் எனக்கெல்லாம் இப்போ தாங்க 44 வயசுலாங்க இப்போ தான் 1-2 முடி நரைக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ என் பிள்ளைக்கு நான் வரவே கூடாதுன்னு நினச்சேன். இப்போ என் பிள்ளைக்கே 1-2 முடி நரைச்சதுக்கே உட்காந்து நான் அழுதேன். நான் வந்து இளநரெல்லாம் வந்தது கிடையாது. இர்ரெகுலர் பீரியடெல்லாம் இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் கேட்டால் டிப்ரெஷனுங்கிறாங்க. காரணம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இந்த மொபைலை பார்க்காது, இதெல்லாம் வந்ததுலேருந்து அந்த டிப்ரெஷன் கன்றாவியெல்லாம் வந்து. அப்போல்லாம் எந்த டிப்ரெஷனும் கிடையாதுங்க. ரெகுலர் பீரியடு. நான்லாம் ரெகுலர் பீரியட் தான். வந்து எந்த டிப்ரெஷனுக்கும் வேலை இல்லை. அதனால தான் ஸ்கூல் டேஸோடையே பாஸ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நான் அந்த கடவுள்கிட்ட அந்த வரம் கேட்பேன். ரொம்ப இப்போ போகிறது ரொம்ப மோசமான உலகங்க நடந்துட்டுருக்குது.